பெரியாரியம் முதல் பிராமண கடப்பாறை வரை நாம் தமிழர் சீமானின் அரசியல் பயணம். 2026ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் குறித்து தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமகால தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்திய தலைவர்களுக்குள் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அதே நேரம் அவரது பல கருத்துக்கள் அவ்வப்போது அதிர்ச்சி அலைகளையும் சர்ச்சைகளையும் கிளப்புகின்றன. சீமானின் அரசியல் பயணம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது? நாம் தமிழர் தேர்தல் அரசியல். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 2010ஆம் ஆண்டு முதல் செயற்பட்டு வந்தாலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில்தான் நேரடியாக போட்டியிட்டது. தேர்தல் ஆணைய தரவுகளின்படி அந்த தேர்தலில் சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை அக்கட்சி பெற்றது. சதவீத அடிப்படையில் இது 1.1% ஆகும். பின் 2019 மக்களவை தேர்தலில் அதன் வாக்கு சதவீதம் சுமார் 3 உயர்ந்துள்ளது. அடுத்து வந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சுமார் 6% வாக்குகளை பெற்றது. பின் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8%க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது. இரட்டை மெழுகுவர்த்தி, கரும்பு விவசாயி, மைக் என்று நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது. இருப்பினும் தொடர்ந்து தனது வாக்கு வங்கியை உயர்த்தி வந்த நாம் தமிழர் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்தே களமிறங்குவதாக அறிவித்துள்ளது. சீமான் தனக்குத்தானே கட்டமைத்த பிம்பம், ஆவேச உரைகள் மற்றும் ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேச்சை தொடக்கம் முதலே தனக்கான ஓர் அடையாளமாக சீமான் உருவாக்கி கொண்டார். குறிப்பாக இளைஞர்களை அவர் அதிகம் ஈர்த்தார். பெரியாரிய மேடைகள் தொடங்கி இன்று வரை சீமானின் பலமாக இவை கருதப்படுகின்றன. தன்னை ஒரு வலுவான தலைவராக சீமான் தொடர்ந்து முன்னிறுத்தி வந்துள்ளார். கொட்டும் மழையிலும் தொடர்ந்து பேசுவது, அவ்வப்போது வெளியாகும் உடற்பயிற்சி கூட புகைப்படங்கள் என தனது பிம்பம் தொடர்பான விஷயத்தில் சீமான் கவனம் செலுத்துகிறார். நாம் தமிழர் கட்சி கூடங்களில் சீமான் முன்னிலையில் உறுதிமொழி எடுக்கப்பட்ட விதம் நாஜி சல்யூட் நினைவூட்டும் விதமாக இருந்தது என்ற சர்ச்சையும் எழுந்தது. சமூக ஊடகங்களின் வளர்ச்சி சீமானின் பேச்சை பரந்த அளவில் கொண்டு சேர்த்தது. ஆரம்ப காலத்தில் வைரலான பெரும்பாலான காணொளிகள் தத்துவ அடையாளமிக்க தலைவராக சீமானை முன்னிறுத்தும் வகையில் இருந்தன. கட்சியாக கவனம் ஈர்த்த நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டி, எல்லா தொகுதிகளிலும் போட்டி, அனைத்து வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்தல், சரிபாதி தொகுதிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு என்று படிப்படியாக மக்களிடையே கவனம் பெற்றது நாம் தமிழர் கட்சி. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளிடம் இருந்து சீமானை தனித்து காட்டும் சில விஷயங்களே கேலிக்கும் உள்ளாகின. குறிப்பாக கச்சை தீவை எப்படி மீட்பேன், தமிழ்நாட்டின் கடனை அடைப்பது குறித்து அளித்த விளக்கம் உட்பட பல விஷயங்கள் சாத்தியமில்லாத விஷயங்களை பேசுகிறார் என்ற விமர்சனத்தை சீமானுக்கு பெற்று தந்தன. ஆடு மாடு மேய்த்தல், அரசு பணி என்பது போன்ற அவர் முன்வைக்கும் திட்டங்கள் கற்காலத்தை நோக்கி இழுக்கிறார் என்ற விமர்சனத்துக்கும் உள்ளாகின. சர்வதிகாரி போல செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சீமானோடு பயணித்த சிலர் தற்போது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அப்படி வெளியேறிய பலரும் கட்சிக்குள் சீமான் சர்வதிகாரி போல செயல்படுவதாகவும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். 2019 மக்களவை தேர்தலின் போது வேட்பாளர் தேர்வு விஷயத்தில் எழுந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்த சீமான், வேட்பாளர் தேர்வுக்கு ஒரு குழு உள்ளது, பல தகுதிகள் பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று, இது சாதாரண ஒரு சிக்கல் தான் என கூறினார். நாம் தமிழர் மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள் கவனம் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான மாநாடுகளையும் கூட்டங்களையும் அவ்வப்போது நாம் தமிழர் கட்சி நடத்தி வந்துள்ளது. தமிழர் மெய்யியல் மீட்பு என கூறி நாம் தமிழரின் கிளையமைப்பாக வீர தமிழர் முன்னணி என்ற அமைப்பை தொடங்கினார் சீமான்.
இந்த அமைப்பின் மூலம் கிராம பூசாரிகள் மாநாடு, திருமுருகப் பெருவிழா, வேல் பயணம் போன்ற விஷயங்களிலும் சீமான் ஈடுபட்டார். அதோடு முருகனை தமிழர்களின் முப்பாட்டன் என அவர் முன்னிறுத்தினார். சீமானின் இந்த முன்னெடுப்புகள் விமர்சனத்துக்கும் உள்ளாயின. சீமான் RSS பாதையில் பயணிப்பதாக திராவிட இயக்கத்தினர் விமர்சித்தனர். ஆனால் மூதாதையர்களை வழிபடுவது தமிழர்களின் மரபு, அதை மீட்டெடுப்பதே இதன் நோக்கம் என சீமான் கூறுகிறார். முருகன், பெருமாள் போன்ற கடவுளுக்கு சீமான் மாற்று உருவம் கொடுத்தது இது அமைப்புகளிடையே விமர்சனத்தை தூண்டியது. இந்து மத அடையாளங்களை சீமான் அழிக்க முயற்சிப்பதாக அவர்கள் விமர்சித்தனர். இவற்றையெல்லாம் தாண்டி சமீபமாக நடத்திய மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு ஆகியவை பேசு பொருளாகின. அதே நேரம் இத்தகைய முன்னெடுப்புகள் கேலிக்கும் உள்ளாயின. குறிப்பாக மரத்தோடு சீமான் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் கேலிக்குள்ளானது. ஆனால் விமர்சனங்களுக்கு பதிலளித்த சீமான், சூழலியல் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை என கூறினார். அரணையூரில் இருந்து தொடங்கிய பயணம். சீமானின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரணையூர் என்ற கிராமம். இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்த சீமான் பாரதி ராஜா மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பாஞ்சாலம் குறிஞ்சி திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இனியவளே, வீரநடை, தம்பி, வாழ்த்துக்கள் போன்ற படங்களை இயக்கினார். தொடக்கத்தில் பெரியாரிய மேடைகள் சீமானுக்கு நல்ல அடையாளம் கொடுத்தன. பின்னர் இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போர் சீமானின் வாழ்க்கையை மாற்றியது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக 2009ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் 2010ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் தாக்கப்படுவதாக கூறி நடந்த போராட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக 2வது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக காங்கிரஸை விமர்சித்த சீமான் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். இலை மலர்ந்தார் ஈழம் மலரும் என பிரசாரம் செய்தார். பின் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். பின் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட நாம் தமிழர் கட்சி இன்று மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கொண்ட கட்சியாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை தமிழர் தொடர்பான சீமான் அரசியல் குறித்து விமர்சனங்களும் உண்டு. குறிப்பாக பிரபாகரனுடனான சந்திப்பை மிகைப்படுத்தி கூறுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. பெரியாரிய மேடைகளில் பேசியுள்ள சீமான் பிற்காலத்தில் பெரியாரை கடுமையாக விமர்சித்தும் உள்ளார். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் என கடந்த டிசம்பரில் சென்னையில் நடந்த பாரதியார் தொடர்பான ஒரு விழாவில் சீமான் பேசியது அந்த சமயத்தில் பேசுபொருளானது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் சுமார் 12,000 வாக்குகள் பெற்றார். தேர்தல் ஆணைய தரவுகளின்படி சதவீத அடிப்படையில் இது 7.2%. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 48,000 வாக்குகளை பெற்றார். சதவீதம் அடிப்படையில் இது 24.3%. இந்த முறை தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ள காரைக்குடி தொகுதியில் களமிறங்குகிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சீமான் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார், நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆசனங்களை பெறும் என்பதை கருத்தில் தெரிவியுங்கள். நன்றி.